இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படி தெரிந்து கொண்டு அழைத்து பரிசுத்தமாக்கி கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். முன்னே தூரமாயிருந்த நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படியாய், கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாய், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பிரியப்படுத்துகின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை ஆண்டவர் கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார். ஆனால் நம்மில் அநேகர் தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் மாறாக தேவனை விட்டு விலகி பாவம் செய்கின்ற அனுபவத்திற்குள்ளே கிடக்கின்ற காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எத்தனையோ விஷயம் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டாலும் நாமில் அநேகர் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக, சோரம் போனவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டு சொன்னபோது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பதற்கு பதிலாக, கர்த்தரையே சார்ந்து கொள்வதற்கு பதிலாக உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டு வாழுகின்ற அனுபவத்தை உடைய அநேகரை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இங்கே கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே இளையகுமாரன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனுடைய அன்பை நாம் பார்க்கின்ற பொழுது, என்னை விட்டு தூரம் போன, சோரம் போன என் இளையகுமாரன் எப்பொழுது வருவான் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். இளையகுமாரன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தான். தகப்பன் அனுதினமும் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருந்தார். அவன் தூரத்தில் வருகிறதை கண்டு ஓடி போய் அவனை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை அவர் சொல்லுகின்ற பொழுது மரித்தான், ஆனாலும் திரும்பவும் உயிரோடு கூட வந்தான் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒருவேளை புதிய வஸ்திரம், பாதரட்சை, மோதிரம் தனித்து அணிவித்து ஏற்றுக்கொண்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரை நோக்கி நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக, பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாக அவரை நோக்கி நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது, ஆண்டவர்
கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனவே நாம் பாவத்தை அறிக்கை இடுகிறவர்களாக மாத்திரமல்ல, திரும்பவும் நாம் பாவத்தில் விழாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை காத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்து அநேக நன்மைகளை, அநேக கிருபைகளை, தம்முடைய சத்துவத்தை நமக்குள்ளே வைக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தாவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போயின. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய், இயேசுவுக்காக பலமாய் வாழுகிற நபராய் ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மாற்றி விடுகிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய நிலைமையை நாம் நிதானித்து அறிவோம். எப்படி இளைய குமாரன் தன் நிலைமையை நிதானித்து அறிந்து தகப்பனை நோக்கி கடந்து சென்றானோ, அப்படியே நாமும் நம்மை நிதானித்து அறிந்து பாவங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்தராக ஏற்றுக்கொள்வோம். அவர் உங்களோடு கூட உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.